ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அவன் யார் என்னன்னு பார்த்து சொல்ல அப்படின்னு என்னோடய வாய்ஸ் வரும். அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கா உங்களுக்கும் விஜய் சாருக்குமான ஒரு தளபதி? எனக்கு விஜய் சார் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. அவரும் பார்த்துட்டு உங்கள் ஓக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரு விஜய் சார் சொல்லியிருக்காரு. சார்பட்டா 2 அடுத்து வந்து தயாராகிட்டு இருக்கு. நிறைய பேரோட இதில் வந்து அது ப்ரீக்வலாக இருக்கிறதுனால உங்களோட இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தெரியல, எனக்கு ப்ரீக்வலாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். அவர் என்னைக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் அன்றைக்கி ரெடி ஆகிடுவேன். அதே மாதிரி ரஜினி சாரோட பெரிய ரசிகன். பேட்டையில் அவருக்கு கூட நடித்தது. இப்போ சினிமாவை வந்து நம்ம ஒன்று அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போவோம். பார்த்தால ஒரு சுகுமொழி காய் போட சொல்கிறேன், போயா வெண்ண போவான். இப்போ எவ்வளோ போர்ஸாக இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லி அது தன்னை விஜய் சேதுபதி அவர் மூலமாக தான் எனக்கு அந்த மணிகண்டனை தெரியும். அப்போ இருந்து நான் பார்க்கும்போது அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மணிகண்டன்ட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பிரமிக்க வச்சது என்னன்னா, 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர் அவராகவே இருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக இயற்கையோடு ஒன்று போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன். நீங்கள் உசிலம்பட்டி போயிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு ஓட்டு வீடு. எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் சென்னையில் போடாமல் நீங்கள் உசிலம்பட்டி வாசல் இல்லை, இன்டர்நெட்லாம் இருக்குல்ல. இப்போ செய்து கூட நேற்று கூட நான் பேசும்போது கூட ஜிம் போடா, ஒர்க் அவுட் பண்ணுறா அப்படின்னு நான் கண்டிப்பாக என் பசங்களுக்கு பண்ணுறேன். ஆக்சுவலாக முன்னாடி கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை ஏன் இது வழியாக நான் சொல்கிறேங்கிறதுல எனக்கு வெக்கமே இல்லை, உண்மையை சொல்கிறது இல்லை. சிகரெட்டையும் விட்டுட்டேன். பட் சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட நடிகர் முத்துக்குமார் இணைஞ்சிருக்கார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லிட்டில் பிஸிஸில் இருந்தீங்க, எங்களுக்காக கொஞ்சோண்டு டைம் வந்து பிஸிஸ் ஷெடியூல்லே ஒதுக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு ஸோ கம்மிங் டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம இப்போ பரபரப்பான விஷயமா இருக்கிறதுனால காட்டான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காட்டான் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆனது, உங்களுக்கு இந்த ரோல் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அப்ரோச் வந்து எப்படி அமைஞ்சது? இது நான் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். நான் வேறு ஒரு படப்பிடிப்பில் வந்து கொடைக்கானலில் இருந்து நேராக மணிகண்டன் எனக்கு பேசினார். நேராக உசிலம்பட்டி போயிட்டேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 4 நாள் ஷூட்டு இல்லை. நேராக உசிலம்பட்டி போயிட்டு மணிகண்டனை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஸ்கிரிப்டு கையில் கொடுத்தாரு. ஒரு ப்ரௌட்டாக இருக்கிற ஒரு கேரக்டரு. என்னென்னா, ரொம்ப நாளாக மணிகண்டன் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். எனக்கு மணிகண்டன் கூட நான் வேலை செய்யணுன்னு ரொம்ப ஆசை. காக்கா முட்டைக்கு அப்புறம் இடையில நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. கடைசி வருஷம் வரைக்கும் என்னடா இதில் எதுலேயுமே நம்ம இல்லையே அப்படின்னு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. இந்த வெப் சீரிஸ் இந்த ஸ்கிரிப்டு சொல்லும்போது படிக்கும்போது பயங்கரமான ஒரு லாங் ஜேர்னி இருந்தது. இந்த கேரக்டர் சித்தார்த்தன் கேரக்டர் என்னை நம்பி என்னை பிலீவ் பண்ணி அந்த கேரக்டர் கொடுக்கும்போது எனக்கு பெரிய பொறுப்பு இருந்தது. இதை நான் சரியாக செஞ்சிடணும். ஆனால் இது முந்தைய படங்கள் மாதிரியும் வேற ஒரு கதாபாத்திரம் மாதிரி எதுவுமே இதில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவர். நீங்கள் ஒரு முத்துக்குமார் தெரியக்கூடாது, ஒரு காவல் ஆய்வாளர், இது சித்தார்த்தன் அந்த கதாபாத்திரமாக தான் அது தெரியணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அது நான் ரொம்ப அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக சரி இதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேரக்டருடைய நீங்கள் நான் விட்டு பார்க்கும்போது எனக்கு எபிசோட் பார்க்கும்போது என்னுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு அந்த கேரக்டர் நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சித்தார்த்தன் அப்படின்றது எனக்கு மணிகண்டன் சாரோடைய ஒரு விஷயத்தில் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த கதை சொல்கிறது, டெஸ்ட் ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கே வந்து கதையை ஆரம்பிக்குதோ அந்த அந்த ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே உசிலம்பட்டிக்கு வர சொல்லியிருக்கிறாருல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்லை அவர் யாரை கேட்டாலும் உசிலம்பட்டிக்கு வான்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை எனக்கும் அது அந்த கேள்வி எனக்கு இருந்திருக்கு. நான் கேட்டேன். அவர் வந்து பொதுவாக வந்து இயற்கையோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன். ஜென்ரலாகவே வந்து நீங்கள் உசிலம்பட்டி போயிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு ஓட்டு வீடு. ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையாக சிம்பிளாக அவர் ஒன்று சொல்வார், எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் சென்னையில் போடாமல் நீங்கள் உசிலம்பட்டி வாசல் இல்லை, இன்டர்நெட்லாம் இருக்குல்ல, எங்கே இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம்.
எனக்கு அவர் கம்ஃபோர்ட்டாக இருக்கிற இடத்துக்கு அவர் வர வைக்கிறாருன்னா அவர் அதில் ஒரு ஒரு அவர் அதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஸ்கிரிப்ட் அவருக்கு எழுதுறதுக்கு, அவர் மைண்டு ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு, அது ஒரு பர்சனலாக அவருக்கு அது அது அந்த இடம் விரும்புகிறதுனால நம்ம அங்கே போய் நான் பார்க்குறோம். அது எனக்கு வந்து உசிலம்பட்டிக்கு நான் போகிறேன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு மணிகண்டனுடைய அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் கடைசி விவசாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை சார்ந்து தான் இருக்கும். அந்த வாழ்வியல் அந்த எனக்கும் அது அவர் போய் பார்த்து. எவ்வளோ நாள் இருந்தீங்க உசிலம்பட்டியில்? நான் இருந்த ஒரு 4 நாள் இருந்தேன். 4 நாள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு. ஆமாம், நல்லா சமைப்பார், பிரமாதமான ஒரு சமையல்கெல்லாம் பண்ணுவாப்புல. அப்புறம் அந்த உசிலம்பட்டியில் இருந்து அந்த கதையை சொல்லும்போது அந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது எனக்கு அது புதுசு தான். அது ஒரு சப் இன்ஸ்பெக்டராக அந்த கதாபாத்திரம் பண்ணால் அந்த கதாபாத்திரம் வந்து அவர் இத்தனை காவல்துறை குடும்பத்தை சார்ந்து தான் இருந்தது. அவர் ஃபேமிலியே காவல்துறை தான். அவர் முதல்ல ஒரு விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஆமாம் ஆமாம், சேது தான் பண்ணியிருந்தார். நாங்கள் அதில் பேக் சைடாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஓகே, விண்டில். அப்போ விண்டில் வந்து அப்பயே எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை பண்ணி அது ரிசர்ச்சை பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இயக்குனர்லாம் மணிகண்டன். நான் வியந்தது. நாங்கள் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டது. நிறைய ஒரு ஆக்டர் எப்படி இயல்பாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு கோழி சவுண்டு வரும், மயில் சவுண்டு, என்னமோ அது அந்த 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 சவுண்டு அது எல்லாமே கொண்டு வருவார். எனக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்கில் இருக்கிறது. அப்புறம் அதோட ஆக்டர் ப்ரெசென்ட் பண்ணணும், ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எங்கேயுமே மிகைப்படுத்திடக்கூடாதுன்னு அது எனக்கே தெரிஞ்சிடும். சில டைரக்டர்லாம் வேலை செய்யும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப மிகைப்படுத்தி நடிக்கக்கூடாதுன்னு நான் விரும்புவேன். அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக பண்ணிடணும், அப்படிலாம் தன்னை அப்படியே அந்த கேரக்டருக்கு அப்படி இருக்கணும், அதெல்லாம் பில்டு பண்ணி அப்படிலாம் இருக்கணும்லாம் இல்லை. அவர் ஒன்று செர்ச் பண்ணார்ல, இந்த கேரக்டர் ஆய்வாளர்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒன்று கெஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் மதுரை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் எல்லா பக்கமும் ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆய்வாளர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் கரெக்டாக இருந்தது. அது பாடி லாங்குவேஜ் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப பிரதானமாக நான் பார்க்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது எனக்கு ஹெல்ப் ஆகுது. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாகிடுது. எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னு ஒன்று இருக்குது, அதை நான் சரியாக பண்ணணும். எனக்கு தெரியும் அது இல்லை இந்த இடத்துல அவர் ஒன்மூர் கேட்டுருவார், இல்லை அவரே சொல்லிவிடுவார் பண்ணுங்க. ஆமாம், அவ்வளோ பயங்கர கனெக்ட் இருக்கா? இது பொதுவாக கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி செட் ஆனால் தான் இந்த மாதிரி நடக்கும். பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் டைரக்டருக்குமான இவ்வளோ கெமிஸ்ட்ரி வந்து இல்லை. என்னென்னா இது மனிதர்களோட பழகிற விதம் தான். அது என்னென்னா ஹீரோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். இங்கே ஹீரோ ஹீரோயின் வில்லன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அவர். நான் அவர்கிட்ட அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து விஜய் சேதுபதி அவர் மூலமாக தான் எனக்கு அந்த மணிகண்டனை தெரியும். அப்போ இருந்து நான் பார்க்கும்போது அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் மணிகண்டன்ட்ட அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. சில பேர் ஒரு 2 நேஷனல் அவார்டு வாங்கணுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அவர் அழகாக அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பிரமிக்க வச்சது. என்னென்னா 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர் அவராகவே இருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக கதையை நோக்கி நிறைய எழுதுவார். எனக்கு அவருடைய எழுத்தில் நம்ம நடிச்சிடணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. இந்த காட்டானில் அது நிறைவேறிச்சு. ஸ்கிரிப்ட் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப கதையை ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அணுகுவாங்க. இப்போ ஹீரோ ஒரு வேலை படித்தார் அப்படின்னா அந்த கேரக்டர்லேருந்து அணுகுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறப்ப சித்தார்த்தனா தான் அந்த கதையை வந்து படிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை எப்படி அணுகுனீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நியூட்ரலில் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. நியூட்ரலில் படிக்கும்போது பர்டிகுலர் சித்தார்த்தன் கேரக்டர் இருக்குல்ல, அதில் நான் நமக்கு அதுதான் கேட்குறேன். பொதுவாகவே எல்லா இது ஏன் வருது அது ஏன் வருது அதெல்லாம் நான் மூலையில் வச்சுக்கவே மாட்டேன். ஓகே. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்தார்த்தோடைய ட்ராவல் என்னவா இருக்குன்னு பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன சித்தார்த்தன் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, இந்த இடத்துல டைலாகே இல்லை ஆனால் சும்மா நிற்கிறாரு. ஆனால் ஏன் நிற்கிறாரு, எதுக்காக ஒரு விஷயத்தை நோக்கி சர்ச் பண்ணி போயிட்டுருக்காரு. கூட ஒரு கேரக்டர்கிட்ட பேசுகிறாரு, அந்த கேரக்டர் பேசுது, இவரோட சிந்தனையில் ஒன்று ஓடுது, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்.
நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம், அது அந்த கேரக்டருடைய பிஹேவியர், அவன் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டுன்னு அவன் அவன் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். நான் இப்படி இது என்னுடைய இது, அதனால் அந்த மாதிரி எழுதியிருந்தார். ஆமாம். பட் அதுலேயும் வந்து கடமை கண்ணியம் தவறாத ஒரு ஆஃபீஸராக தான் இருந்தார். இல்லை நிறைய பேர் அந்த பழக்கம் இருந்தாலும் வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுலையும் அதை நோக்கி போகணுங்கிறதுல அந்த கேரக்டர் எங்கேயுமே மிஸ் ஆகலை. ஆமாம் ஆமாம், ஏனாதானோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் இல்லவே இல்லை. ஸோ அந்த நேர்மை எனக்கு ரொம்ப, அந்த ரைட்டிங்கில் அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிரெடிட் மணிகண்டன் தான் போய் சேரும். ஓகே, நீங்கள் லாஸ்ட்டாக பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப நாளாகவே கேட்கணும்னு ஆசை. நீங்கள் கூத்துப்பட்டறையிலேருந்து வந்ததுனால இந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு கேரக்டர் வந்து இப்போ ஒரு ஃப்ரேமில் ஒரு 2-3 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், சரிங்களா? அப்போ ஒரு சிலருக்கு வந்து அதை ஸ்கோர் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு கேரக்டருக்கு இருக்குது, ரெண்டாவது கேரக்டருக்கும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது, மூன்றாவதாக ஒரு கேரக்டர் வந்து சும்மாவே இருக்கிற மாதிரி ஒரு இது வரும்ல, அந்த நிர்பந்தத்தை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சகிப்புத்தன்மை. இன்னொன்று வந்து நீங்கள் அப்படி நான் மேடை நாடகம் பண்ணும்போது ஒரு விஷயத்த ஒன்று இருக்குது. எனக்கு சக நடிகர்களோடு நடிக்கும்போது எனக்கு சில நேரங்கள் டைலாக் இருக்காது, பக்கத்தில் உள்ள ஆக்டர் டைலாக் இருக்கும், அங்கே ஒரு டைலாக் இருக்கும், நான் சும்மா நிற்கணும். என்னடா நமக்கு டைலாக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேடை நாடகம் பண்ணும்போதே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. நான் த்ரோட்டவனே உனக்கு மட்டும் ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் சாரை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நீ எங்கே நீ கற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல கவனிக்கிறது இருக்குல்ல. ஒரு ரிகல்சல்னு ஒன்று வைக்கும்போது நீ சும்மா நிற்கிறது வந்து நிற்கிறது கிடையாது, ஆக்டிங் கிடையாது. ஆனால் சும்மா நிற்கிறது தான் கஷ்டம். நீங்கள் அந்த கேரக்டரோட நீ பிஹேவ் பண்ண ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒன்று அந்த அந்த உங்களோட கேரக்டரோட குணாதிசயம் ஒன்று இருக்குது. நீங்கள் 3 பேர் நிற்கும் போது பிரேமில் நீங்கள் வச்சு ஷார்ட் வைக்கும் போது டைலாக் இங்கே இருக்குது, நடுவில் மட்டும் சும்மா இருக்காரு, சும்மா எம்டி அப்படி நிற்கிறாரா, ஃபேக்காக நிற்கிறாரா, இல்லை கேரக்டரோடு நிற்கிறாருன்னு பார்வையாளர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே. அங்கே சும்மா நிற்கிறது மாதிரி கிடையாது, அது கடமைக்கு நிற்கிற மாதிரி. ஆமாம், அது கடமைக்கு நிற்கிறது. ஆனால் நீங்கள் கேரக்டரை ஃபீல் பண்ணிட்டு அந்த ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஆக்டர் ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர் பேசும்போது இவன் மைண்டில் இவன் கண்ணு ஒரு யோசிக்கும் போது ஆனால் டைலாக் வராது, பட் இங்கே ஒன்று பேசுவாங்க, அதுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் அவன் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிறாங்கிறது எனக்கு வந்து கூத்துப்பட்டறையில் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ ஒர்க்ஷா பாட்டும் கூத்துப்பட்டறையில் உள்ள ஒர்க்ஷா பாட்டும்போது நம்ம வந்து ஓப்பன் அப் ஆகணும் ஆக்டரு. நம்ம வந்து கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டரு நம்ம சும்மா நிற்கிறோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, அது என்னடா நமக்கு டைலாக் இல்லை, அதை நோக்கி நீங்கள் அப்படி சிந்தனையிலே வச்சுக்க வேண்டாம். நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல வருதுன்னா நீங்கள் சும்மா நிற்க வேண்டாம் அந்த இடத்துல. நீங்கள் ஒரு அந்த கேரக்டர் டைரக்டர்கிட்ட கேளுங்க, நான் என்ன சப்ளே, என்னுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது, நான் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரு, அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு குணாதிசயம் இருக்குல்ல, அது நீங்களே அங்கே பார்த்துட்டு பார்க்கும்போது சொல்கிறான், அவன் வந்து ஏதோ பண்ணுறான், அவன் உங்களுக்கு அடுத்து ஏதோ கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைலாக்கும் பேசணும், அதே நேரத்தில் பாடி லாங்குவேஜ், நீங்கள் உங்கள் கண்ணு, முகபாவம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆக்டிங் தான். ஆனால் அதை நம்புகிற மாதிரி இயல்பான ஒரு நடிப்பில் நீங்கள் கொண்டு வர்றது, அதுதான் எங்கேயுமே ஓடு பண்ணி கெடுத்துறவும் கூடாது. அது வந்து மற்றவங்களோட இதை வந்து அப்படியே டிஸ்ட்ராக்டும் பண்ணிடும். நீங்கள் அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து எங்கே தேவையோ அந்த சவுண்டு யூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோங்க, இங்கே இவ்வளோதான் அந்த சவுண்டு. இதே வந்து கேட் வாசல் அங்கே நிற்கிறாருன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம சவுண்டு கேட்கணும்னா டிபேட்லேருந்து கேட்கணும், உறக்க பேசணும், கத்தி பேசணும். இங்கே என்ன கத்தி பேசினான்னு ஓவர் ஆக்டிங்கில் போய்டும், பர்ஃபார்மன்ஸாக சொல்கிறேன். தட்ஸ் இட். இதுதான் இயல்பு இல்லை. சில நடிகர்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து பண்ணுவாங்க. இரிட்டேட் பண்ணுற மாதிரியான கேரக்டர் வந்து மேபி ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈவன் தான் அவங்க அடுத்தடுத்த படங்களில் வேறு மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணாலும் அவங்க ஃபஸ்ட்டு பதிவு பண்ண இரிட்டேஷன் திரும்பி அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி. முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு மிக்சடான நிறைய ரூல்ஸ் பண்ணீங்க. பட் ஆனால் உங்களை இந்த சார்பட்டா, பேட்டை அதுலேருந்து பார்க்குறப்ப ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நிறைய பேர் வந்து உங்களை இரிட்டேட்டாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய சோஷியல் மீடியா பதிவுகள் வச்சு தான் அதை கேட்குறேன். பட் இருந்தாலும்
அப்படியே கட் பண்ணி இன்னொரு படத்துல வந்து வேற மாதிரி ஒரு காமிக்கும் கலந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றப்ப முத்துக்குமாரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மேஜிக்கை வந்து எங்க வந்து எப்படி வந்து நீங்க கொண்டு வரீங்க? இல்லை அது அந்த எனக்கு அந்த நீ நல்ல கேள்வி இது. சார்பட்டா பேட்டா சார்பட்டைக்கு அப்புறம் இரிட்டேட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் மீமே இருந்தது. மீமே இரிட்டேஷன் ஹேஸ் அ ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸ் போட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருந்தது. நான் அது வந்து எனக்கான கிரெடிட்டை தான் பார்க்குறேன் நான். என்ன உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணுன்னு தோணுதில்ல, அப்படியே பாருங்கள் இரிட்டேட்டாக என்னை நினச்சிங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னை சந்தோஷமாக உங்களை நான் சிரிக்கவும் வைப்பேங்கிறதில்ல. என்ன நம்பிக்கையோட தான் எனக்கு இன்னும் ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு வகையில் வரும், பெரிய கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஓகே, நீங்கள் என்னை சிரிப்பீங்க, என்னை பார்த்து என்னை ரசிப்பீங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா தொடர்ந்து அது ஒன்று கதாபாத்திரம் தானே. ஆமாம், இப்போ நீங்கள் தாய்க்கருவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரிட்டேட்டம் தான் அங்கே சுற்றி இருக்கிறோம். நான் பார்வையாளர்களுக்கு ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஒரு அவனை வந்து ரொம்ப நீங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறப்பெல்லாம் கூட சேர்ந்து ஆமாம் பெரிய வைபு. அது வந்து பயங்கரமாக ஒரு ஜாலியாக அந்த கேரக்டரு, அவனுடைய வட்டார மொழியாக இருக்கட்டும் சரி, அவன் பேசுகிறத அவன் சுற்றி அந்த இடத்த அவன் எப்படி கவர் பண்ணுறான், அங்கே வந்து அவன் என்ன மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜோடு பிஹேவ் பண்ணுறான், இது எல்லாமே பார்வையாளருக்கு ரொம்ப ரசிக்கப்பட்டது. நீங்கள் தாய் கிழவின்னு பேசுகிறனால எனக்கு அதில் வந்து டைரக்டர் வச்ச பேர்கள் பென்னி குயிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் சுள்ளியாக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பையனோட கதாபாத்திரம்னு ஒவ்வொருக்கும் அதுக்கான மெனக்கடல் பெரிய விஷயம். உங்களுக்கும் உங்கள் பையனோட கேரக்டருக்கும் வந்து ஒரு கனெக்ட் வந்து காமிக்காக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா? அது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்கள மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறான். டேய் வாடா போடாங்கிறப்ப கோவம் வரணும்ல, என்னடா அது அப்பனை போய் இப்படி பேசலாமான்னு வாத்தால ஒரு சுகுமொழி காய் போட சொல்கிறான், போயா வெண்ண அப்படின்னு போவான். பாரா இப்போ எப்போ எவ்வளோ வாத்தால ஒரு சுக்குமொழி காய் போட சொல்கிறேன், போயா வெண்ண பத்தியா இப்போ எவ்வளோ போர்ஸாக இருக்கா பத்தியா எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். அது தன்னை பெருமை பண்ணிக்கு என் பையனை திட்டினாலும் எவ்வளோ போஸ்டாக இருக்காங்கிற அது இயக்குனர் சொல்கிறது. சிவகுமார் முருகேசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன இப்படி பேசுகிறேன், நீங்கள் பேசுங்கண்ணே நல்லா இருக்கும்ண்ணே, இது ஒர்க் அவுட் ஆகும்ண்ணே. அவரும் ரொம்ப கிளியராக இருந்தார். இந்த டைலாக் இங்கே பேசணும்னு சின்ன அந்த தம்பி இப்படி பேசணும், அப்படியே ஒரு மாதிரி ட்ராவல் ஆகும். எல்லா கேரக்டரும் பார்க்கும்போது இதில் முனிஷ்காந்த் கேரக்டர் வந்து வருவார் பென்னி குயிக்கு, என்ன பங்காளி சிகரெட் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது குர்ரா அப்படின்னு, என்னத்தை கொடுக்க நீ தானடா சிகரெட்டு குடிக்கிறியான்னுக்கிட்ட குர்ரா அப்படின்னு. அப்போ அந்த 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 துணி அந்த டோனு அது எல்லாமே வந்து ரொம்ப கெத்தாகவும் சொல்லணும், அதே நேரத்தில் ரொம்ப கம்பீரமாக இருக்கணுங்கிற மாதிரி அவர் அதை டிசைன் பண்ணும்போது சவுண்டில் நம்ம வேலை செஞ்சோம், நம்ம ஒர்க் பண்ணனால அது வந்து நான் ஒரு தடவை பண்ணி காமிச்சேன் டைரக்டருக்கு. ஓகே, இது எல்லாமே ஓகே. அவர்கிட்ட நான் சொல்லினேன் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கண்ணே இப்படி. நான் ஒரு 2-3 பண்ணும்போது அதை வந்து ஒன்று சொல்லுவார், ஒரு வீட்டில் பண்ணுங்கன்னா அதை அப்படியே கிராஃப் பிடிச்சிட்டு போகிறது. இது காட்டனுக்கு ஆப்போசிட். உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? மாப்பிள்ளை நீட்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கிற மாப்பிள்ளை நமக்காக வந்து இப்படிலாம் குரல்லாம் கொடுக்குறாங்களே அந்த நெஞ்சங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது அது அவங்க ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க கேரக்டரோட. நிறைய பேர்கிட்ட அந்த என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்துச்சு, என்ன நேரு 2 இட்லி 4 லட்ச ரூபா கொடுத்துருக்கிய உன்னை கல்வி விட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் கேட்டேன். இரிட்டேட்டிங்ல இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நியாயம் வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து தன்னை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டார்ல, வசியம் பண்ணிட்டார்ல. ஸோ அந்த ப்ராசஸை தான் வந்து நான் கொஸ்டினாக வந்து உங்ககிட்ட அதான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த என்னன்னா தொடர்ந்து எனக்கு பணம் கொடுக்குறாங்க, இரிட்டேட் கேரக்டர் இது வரிசையாக பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. அது தாண்டிட்டேன்னா இல்லைன்னு தெரியல. எனக்கு வெரைட்டிக்கு சாப்பிடணும். டெய்லியும் வந்து லெமன் ரைஸே சாப்பிட முடியாது, பிரியாணி சாப்பிடணும், வேறு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். கேரக்டரு நிறைய விதமான கேரக்டரு. இப்போ வந்து இந்த போலீஸில் காட்டானில் சித்தார்த்தன் கேரக்டரு. இப்போ யூனிக்காக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். நான் ஈஸியாக பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ளே அந்த அந்த ப்ராசஸில் நம்ம வேலை செய்யணும். அப்படி தான் ஒரு நல்லாயிருக்கும்.
ஆமாம். அது இப்போ மணிகண்டன்ட்ட ஒரு ஸ்டைலில் இருக்குது. கிட்டத்தட்ட சிவகுமார் முருகேசன் கிட்டத்தட்ட அவருடைய அசிஸ்டண்ட்டு தான். ம். மணிகண்டனுடைய அசிஸ்டன்ட் தான் சிவகுமார். சிவகுமார் முருகேசன். அவரு ஒரு பேட்டர்ன் வர்றாரு. அப்போ அவர்கிட்ட அடாப்ட் ஆகிறேன். கார்த்திக் சுப்ராஜ்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அவர்கிட்ட ஒரு அடாப்ட் ஆகிறேன். ரஞ்சித் சார்ட்ட ஒரு இது இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ண இயக்குனர் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அதுக்குள்ளே நான் ஐக்கியமாகணும்னே தவிர நானாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் சாப்பிட்டல் பார்க்கும்போது அந்த தனியாவாக பார்க்கணும்னா அது ரஞ்சித் சார் ஒரு ரைட்டிங் ஒன்று இருக்குது. அது சென்னை வட்டார மொழி பேசி அந்த ஒரு ஸ்லாங் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே அவர் என்ன அந்த ஸ்கிரிப்ட் என்ன எழுதியிருக்காரோ அதுக்குள்ளே ஐக்கியமாகும். முதல்ல அதை நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல நானாக ஒரு ஸ்டாண்டர்டாக என்கிட்ட இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் பண்ணக்கூடாது. அந்த ஹியூமனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹியூமனை அது பண்ணணும். அது எங்கே தேவையோ அங்கே தான் வைக்கணும். அப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சில அது கேரக்டரு சார்பட்டெல்லாம் அந்த ரொம்ப கிட்டத்தட்ட இந்த தனியா கேரக்டர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரொம்ப எஸ்டீமாக இருக்கும். ஓப்பனப்பாக இருக்க கேரக்டர் அவன் ஜாலி. ஆனால் கிட்டத்தட்ட பயங்கர இரிட்டேட் கேரக்டர். சுற்றி எல்லாரும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி. இப்போ இதில் நான் பண்ணும்போது காட்டான்லாம் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பேட்டர்ன்லேயே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். பேட்டர்னில் பண்ணும்போது சவுண்டுலேயே வந்து ஆடியன்ஸே எட்டு வந்து ரஜினிக்கு முன்னாடி சுற்றுவாங்கங்கிற மாதிரி. ஆமாம் அது 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 இருந்தது. அதாவது சில பேர் வந்து தங்கச்சி தான் கோவமாக இருக்கா, போட்டுரு நான் இவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் கூட இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்கல்ல, கொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட். எனக்கு அது ஃபஸ்ட்டு எனக்கு அஸ் ஏ ஆக்டராக எனக்கு வந்து ரொம்ப ஓப்பனப் ஆனது, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. நம்மளால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் நம்மளால் பண்ண முடியுங்களோ தன்னம்பிக்கை கொடுத்தது ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது வந்து பேட்டை தான். ஒரு வில்லனாக எனக்கு ஒரு சின்ன கேரக்டரை அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருடைய ரொம்ப இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தேங்கிற மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் வாய்ப்பில் இந்த பேட்டை கிடச்சோன்னே தொடர்ந்து என்னால் இது பண்ண முடியும். இப்போ த்ரூஅவுட்டாக என்னால் ஒரு கேரக்டரை ஹோல்ட் பண்ண முடியுங்கிறதுல அது இந்த காட்டானில் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருடைய ட்ராவல் மீட்ரு மிகைப்படுத்திடவும் கூடாது, இறங்கிடவும் கூடாது. ஒரே நேர்கோட்டில் அந்த தலையை நோக்கி அவன் விசாரிக்கிற விதம் எப்படியாவது அதை விசாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடல் இருக்குல்ல. அப்படியே இங்கேருந்து இவரை பார்க்குறது அவரை பார்க்குறது அங்கே கேட்குறது இங்கே கேட்குறது ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிறது அந்த இதுக்குள்ளேயே. ஆனால் அது தேடி போகிறது அதான் ஹோல்டிங் த டெம்போ தட் மீட்டர்னு சொல்லுவாங்கள்ல பர்டிகுலர். இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் ஷூட் பண்ணியிருப்பீங்க? அது இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். 3 மந்த்துக்கு மேலான ப்ராசஸாக இருக்கும். 1 year இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ். பட் டெம்போ அதே மூடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த இது ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்? அது புரிதல் தான். அது ஸ்கிரிப்ட் படிக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் முன்னாடி எடுத்தது அதோட தொடர்ச்சி வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்கன்னா அந்த முதல்ல படிக்கணும். இது முந்தைய சீன் இதுக்கு முன்னாடி என்ன நடிச்சிருக்கோங்கிறத நம்ம அதை மைண்டில் ஓட்டணும். இது பண்ணியிருக்கோம், இதோட தொடர்ச்சி இப்படி தான் இன்றைக்கி வந்து இதோட தொடர்ச்சி இதான் வரப்போகுது. அப்போ நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். ஓகே ரைட் ஒன்று பண்ணி பார்ப்போம், எங்கேயாவது தப்பாக இருக்கான்னு முதல்ல கேட்பேன் நான் டேரக்டர்கிட்ட. கரெக்டாக இருக்குது ஏதோ ஒன்றா இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவீங்க, பேசிப்பீங்க. கேட்பேன்ல, நான் அதெல்லாம் கேட்டுருவேன். எனக்கு வந்து ஃபேக்காக நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா ஐ நீட் 1 more கேட்டுருவேன் வாண்டடாக. 1 more ஒரே ஒரு 1 more போயிடலாம் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா எனக்காக ஒரு 1 more அப்படி கேட்டுருவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே வந்து ஷார்ட் ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லி டைரக்டர் சொன்னால் கூட நான் ஃபேக்காக பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஜெனுவனாக வந்து அந்த கேரக்டருக்கு நான் ரியாக்ட் பண்ணனாங்கிறது நீங்கள் அது அவங்கவுங்களுக்கு இன்டென்சிவாக மட்டும்தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு உள்ளதான் தெரியும். எல்லோரும் ஓகே நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க, எப்போ எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிலாம் இல்லை. இதோட குணாதிசயம் இதோட இது பாயிண்ட் போதும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க பார்த்தீங்கன்னா. நான் அதனால தான் நான் கேட்டுருவேன் 1 more ஆகிடலாம், 1 more பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டுருவேன். ஓகே, நம்ம அதுக்கு தானே வந்தோம். நிச்சயமா.
இந்த வெப் சீரிஸ்க்காக வந்து நிறைய வெயிட் வந்து நீங்க போட்ட மாதிரி இல்லை, நான் அப்படி தான் இருந்தேன். அப்படியா? அப்படி தான் இருந்தேன். என்ன காரணம்? நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன். அதே நேரத்தில் வந்து இவர் மணிகண்டன் சொன்னார் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொன்னோன்னா அந்த உடல் அமைப்பு கொஞ்சம் வச்சுக்கிறணும் அந்த கேரக்டரு. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் செந்தில்னு சொல்லி மதுரையில் இருக்கார். ஓகே. அவர் கிட்டத்தட்ட இப்படி தான் இருப்பார். சரி. அவர் அதே சப் இன்ஸ்பெக்டர் வேலை இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காரு. ஓகே ஓகே. அவர் அப்படியே இருப்பார். அவரை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அவருடைய இது பாடிலாம் வந்து அவர் விசாரிக்கிற விதமும் நான் வந்து அண்டர் பிளே மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். அவர் உறக்க தான் பேசுவாப்புல. அவர் ரொம்ப கத்தி பேசி உள்ளே வந்துட்டானோ எஸ்ஏ வந்துட்டாங்கிறதும் வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை இது பண்ணிக்கிறவாப்புல. அதில் அதான் அவரோட வேலை. அது அந்த வேலையில் அவர் கரெக்டாக அது செஞ்சு தான் ஆகணும் அவருடைய இதில். ஆனால் நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம அதை எடுக்கக்கூடாது. எனக்கு என் பாடி லாங்குவேஜில் என்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் நான் ஒன்று ட்ரை பண்ணது. ஸோ அதுதான் நான் அதை சொல்ல வரேன். ஓகே ரைட்டு. எனக்கு நிறைய இடங்களில் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்க சொன்ன விஷயமும் இதுதான். ஏன் அவன் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது பெருசாக வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக கேட்க சொல்லியிருந்தாங்க. இல்லைக்கா, எனக்கு இப்போ அதை யோசிக்கிறேன். நான் இப்போ செய்து கூட நேற்று கூட நான் பேசும்போது கூட என்ன சொல்கிறேன், ஜிம் போடா, ஒர்க் அவுட் பண்ணுடா அப்படின்னு. நான் கண்டிப்பாக என் பசங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடி கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஏன் இது வழியாக நான் சொல்கிறேங்கிறதுல எனக்கு வெக்கமே இல்லை. எனக்கு உண்மையை சொல்கிறதில்ல. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சிகரெட்டையும் விட்டுட்டேன். பட் நம்ம ஹெல்த்து மேலே 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் கடைப்பிடிக்கிறேன். ஒரு முன்னாடிலாம் தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா 2 லாட்ஜ் ஏதாவது போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்த நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நல்லா தூங்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேமிலிக்காக அதை செஞ்சாகணும். நல்ல ஆக்டராக நல்ல ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும்னோ இல்லையோ, தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப அதை கிளியராக இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் பாடி லாங்குவேஜோட முந்தைய படங்கள் இருந்தாலும் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே குறையாதுங்க. எனக்கு வந்து 49 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனால் பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் இப்படி இந்த கேரக்டர் சொல்லி கூப்பிடும் போதே அது தெரியாது, வெயிட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல எனக்கும் அக்கறை இருக்குது. அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா. இது உங்கள் ஃபேமிலி பற்றி பேசினனால தான் இன்னும் நீங்கள் பண்ணி வச்ச பல விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு போகுது. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அது சிறப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் ராடிஷ் கேக், அப்புறம் நாசி லீமா கரெக்டா? இன்னும் அதெல்லாம் எப்படி நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த குக்கிங் ப்ராசஸ்லாம் எந்த அளவுக்கு இன்னும் இருக்கு? அது நான் பண்ணுவேன். படப்பிடிப்பு இல்லைன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது. அப்படியா? அதெல்லாம் இருக்குது. நாசிலிமா, அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, ரெட் ராடிஷ் கேக், எனக்கு அதெல்லாம் சத்தியமா தெரியாது. அதெல்லாம் வந்து எட்டு வந்த பிறகுதான் முள்ளங்கியில கேக்கலாம் பண்ணலாம். ஆமா, அது குக்கு வித் கோமால்ல பண்ணது. அதுக்கு வெங்கடேஷ் பட்டி எந்திரிச்சு வந்து உங்களை பாராட்டி இருக்கிற அந்த இது பாக்குறப்ப பயங்கரமா இருக்கும். கரடு முரடான இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஐட்டமா அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு எஸ்கே வந்திருந்தாரு. அது பட் ஒன்று எல்லாருமே அப்போ அந்த டைமில் குக்கு வித் கோமாலில் செஃப் வச்சுருந்தாங்க. நான் மட்டும் இது உங்களுக்கு யாருமே இல்லை. எனக்கு அது தெரியாது. நான் போய்ட்டு இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நிறைய ஃபுட்டு ஐட்டங்களை யூடியூப் சேனலில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது விதவிதமாக என்னென்னமோ இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்து என் ஒய்ஃபும் நானும் தான் அது பண்ணது. ரிஹர்சல் இப்போ எங்கே பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் என்னை ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வரேன், வீடே வந்து அலங்கோலமாக இருக்கும் கிச்சனு. அப்படியே வந்து என்னடா வெரைட்டியாக என்ன பண்ணலாம் பார்த்து அப்படியே யோசித்து நான் வந்து நான் நடிக்கிறத விட இந்த குக்கிங்கில் தான் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், இப்போ அப்புறம் தான் யோசிப்பேன், இந்த பெண்கள் அப்போ இப்போ நம்ம வந்து இது வேணும் அது வேணும் வெரைட்டியாக கேட்டுறோம் ஈஸியாக. அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது. இது வேணும், இதுக்கு சைடிஷ் அது வேணும், அதுக்கு இது வேணும் நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவோம். அது அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க. நல்லா இல்லைன்னா என்ன அது நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த தவறு நம்ம பண்ணிடவே கூடாதுன்னு தோணும். குக் வித் கோமாலில் அங்கேயே கற்றுக்கிட்டது. அங்கே போய் டேபிளில் போயிட்டு அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், குக் பண்ணும்போது கூட
எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன் நான். ஆமாம், அதுவும் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அங்கே அதெல்லாம் பட்டு சார் பார்த்துட்டு நான் பண்ணது அந்த ரெட் ரேடிஸ் கேக்கெல்லாம் பார்த்து அங்கே டீமே வந்து ஐயோ ஒரு டஃப்பான ஒரு கண்டென்ட் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நீங்களா நினச்சிக்கிறீங்க, நான் அதெல்லாம் கிடையாதுங்க, ஏதோ குழுக்குள்ளே வந்துருச்சு, இன்னும் 2 வாரம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் கடைசி வரையும் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் வந்து 3 வாரத்தில் போயிடுவேன்னு நினச்சேன். அப்படிதான் நினச்சிட்டு வந்தீங்க? அப்படி தான் வந்தேன். சும்மா ஜாலியாக பண்ணுவோம். அதுக்கு என்ன காரணம், போனதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா, தெரிஞ்சுக்கலாமா? அது தெரியலையே, அது எனக்கே தெரியல. நான் வந்து நான் பண்ணது அவ்வளோதான் என்னுடைய லெவலு. அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து செப்பும் கற்றுக்கிட்டு வந்திருக்கலாம். நான் ட்ரை பண்ணவே இல்லை. அந்த கேக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக ஒன்று பண்ணுச்சு. நான் கேக்கெலாம் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு பேக்கரி கடை வச்சுருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்பேன் நான். பேக்கரி ஷாப்பில் நீங்கள் எப்படி கேக் பண்ணுவீங்க, என்ன இப்படி பண்ணுவீங்க, அவர் எனக்கு சொல்லுவார். இதை வச்சுட்டு இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் போட்டு ஒரு கேக்கு அந்த வெரைட்டியான அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பண்ணுவோம். நல்லா இருக்கு இல்லையா, என் பையன் சாப்பிட்ருவான். ஸ்வீட்டாக இருக்குன்னு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னா. ஆனால் எனக்கு பலமுறை அதை பயிற்சி எடுத்து இவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஆமாம். ஸோ அது ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம். பட் ஆனால் அது ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு எனக்கு. உங்களுக்கு இரிட்டேட்டிவில் ஒரு மாதிரி அந்த வந்த டைமில் ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுப்பாங்கப்பா பார்வையாளர் ஆடியன்ஸை. இந்த ஷோ போனதுக்கப்புறம் என்னை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்பவுமே நியூட்ரலாக தானே இருக்கிறது. பட் அவங்க பார்வையில் வந்து முத்துக்குமாரனே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ட்ரீட்டாக பார்த்தேன். ஓகே, இங்கே காட்டானில் 1 வருஷம் ட்ராவலில் அங்கே ஏதாவது பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல, வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. எங்கள் கேரளா போயிட்டோம் நாங்கள். ஆமாம், அதான் கேட்குறேன். கூட சிங்கப்புலி என்ன வந்தார், அவர் பயங்கரமாக சமைப்பார். அப்படியா? அவர் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு இன்னொரு சேனல் ஷோவில் போயிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார். ஆமாம், சன் டிவியில் போயிருக்காரு. கரெக்ட். ஆமாம், அவர் பயங்கரமான சமையல்காரர், பயங்கரமாக வித்தைக்காரர். அவரும் நிறைய சமையல்லாம் பண்ணுவார். உங்கள் 2 பேரோட காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஸோ அது ஆக்சுவலி வந்து நாங்கள் நிறைய சிங்கப்பூர் என்ன ரொம்ப நாளாக தெரியும். அப்போ படங்கள் நான் நடிச்சிருக்கோம். முந்தைய படம் ஒன்று வந்து தாய்க்கல்வியை தான் சொல்கிறேன். தாய்க்கல்வியில் வந்து ரொம்ப 2 பேரும் அண்ணா அவர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருந்திருக்காரு. நமக்கு சொல்லுவார், அவர் அனுபவத்தை சொல்லும்போது கேட்டுக்குவேன். அவர் ரொம்ப ஜாலியான சுவாரஸ்யமாக பேசக்கூடிய, பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரிக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் எல்லா நேரங்களில். அதனால சும்மா படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் உட்காந்து நம்ம சுற்றி உட்காந்து 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் அவர் இங்கே கேளு அப்படின்னு எங்கே பார்த்து கேளுன்னு சொல்லி சிரிக்கி வச்சுட்ருப்பார். அற்புதமான மனிதர். இது எனக்கு தாய்க்கிழவின்னு நீங்கள் சொன்னனால எனக்கு டெலிட்டட் சீன் இன்னொன்று ரீசெண்டாக ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, சரியான இதுவாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுதுட்டு ஃபைனலாக விஜய் சேதுபதியை போட்டுட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அதையே டெலிட் பண்ணீங்க, அதையே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சீனை என்ன? இல்லை, அதை நிர்ணயிக்கிறது வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் தான். அது சொல்ல வரல, அது சீனை பொறுத்த வரைக்கும் உங்களோட இது சூப்பர் சீன். அது ஆக்சுவலி டெலிட்டட் சீன் எல்லாமே சூப்பர் சீன். நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் 2.5 மணி நேரம் எவ்வளோ 2:18 நினைக்கிறேன் டியூரேஷனு. ஆனால் நீங்கள் 3 மணி நேரம் வச்சா கூட பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருந்திருக்காங்க. அந்த படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதோடைய இது. ஆனால் அவங்க நேரம் பற்ற இதுனால என்ன காரணமாக சுருக்கியிருக்காங்க. பட் பிரமாதமாக அருள்தாசனெல்லாம் அவர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ எமோஷனலாக பேசி அதெல்லாம் அவங்க பேசும்போது அந்த அந்த அதில் உள்ள கருத்து என்னவாக இருக்குங்கிறத முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு தாயோட வேலி, அந்த தாய் எதற்காக வந்து அப்படி இருக்காங்கிறது நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணும், உங்களை கனெக்ட் பண்ணும், எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு வகையில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க அந்த விஷயத்த சொல்லும். அந்த இதே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸோட. அண்ணன் தம்பி எப்படியோ மாறி மாறி அழுது நடிச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் மூத்தவர் வந்து அவரும் அழுகிறாரு, ஆறுதல் சொல்ல போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் சரா அவன் மூத்தவன் அவனுக்கு இருக்கத்தாடா செய்ய சொல்லும்போது
பிக் பாஸை பற்றி பேசும்போது தான் டென்ஷன் ஆகிட்டு வருது விஜய். பயங்கரமான இது. பட் இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து யாருமே ஆமாம், அது பயங்கரமான ஒரு காமெடி. அது டேரக்டர் அங்கே வச்சுட்டாரு ஏதோ, பட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் கிடைக்கிற இடத்துலலாம் கேப்லலாம் ஸ்கோர் பண்ணுவாப்புல சிங்கப்புலின்னு. இங்கே கிடைச்சாலும் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. ஓகே. பட் இந்த காட்டன் த்ரூ அவுட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர், உங்களுடைய ப்ரொடியூசர், அவரு கூட வந்து ஒரு இதுக்கான இதுவுமே அமையாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருந்ததா? இல்லை, அமைச்சு 10 எபிசோடுலையும் நான் பார்த்தேன், தலையோடயே இருக்கிறேன்னு அப்படின்னு கேட்டேன் நான். அது ஆனால் அது இன்வெஸ்டிகேஷன் தானே இந்த கேரக்டர். ஸோ நான் அப்படியே யோசிப்பேன், நான் பேசுவேன். இன்னைக்கு இந்த போகும்போது நான் ஷூட்டிங் போகும்போது நான் காரில் நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே போவேன். அடிப்பேன் சேதுக்கு, நம்ம காரில் போகிறேன், ஏன்டா நீ ஃப்ளைட்டில் போக முடியாதுடான்னு. இல்லை ஜாலியாக இருக்குது, நான் இங்கே இந்த தேனிக்கு போயிட்டுருக்கும்போது படித்து போயிருந்தோம். சரி, அவர் சொல்லுவாப்புல, இந்த ஷூட்டிங் போகிறேன் மாமா, நான் அப்படி தான் ஜாலியாக பேசுவேன். பட் ரொம்ப ஒரு அக்கறை நம்ம மேலே எப்போவுமே வந்து. சேது வந்து ஒரு அன்னைக்கே நான் பார்த்தா சேது கூத்துப்பட்டில் எப்படி இருந்தாரோ அதே மனநிலையும் அதே சிந்தனையும் இப்பவும் எனக்கு அப்படி தான் இருக்கிறார். எங்கே தன் நண்பர்கள்ட்ட தன்னை மிகைப்படுத்தக்கூடாது, ரொம்ப இயல்பாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார். அப்படியே தான் இருக்கார். நானும் அதை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த நட்பு எப்பவுமே இருக்குது. நீங்கள் வந்து கூத்துப்பட்டில் நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்த டைமில் அவர் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்ததா வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ ஒரு பார்வையாளராக உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்தது? இல்லை, அவர் என்னென்னா அப்போ தன்னை பாலிஷ் பண்ண ஆரம்பித்தார்னு எப்படி சொல்லுவோன்னா, கூத்துப்பட்டுற 6 மணிக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் அவர் டப்பிங் போவார். டப்பிங் போயிட்டு வேற ஒரு நடிகருக்கு குரல் கொடுத்து தன்னை அது ஒரு ஒர்க் ஷாப் தான். அவருடைய தேடல் வந்து அந்த டைமில் பெரும் எப்படியாவது வந்துடணுங்கிறதுல ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு நாடகம் பண்ணிட்டு கிடைக்கும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவருக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. ரொம்ப எப்படியாவது ஆனால் சொல்லுவார், தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு போகிற இடத்துல இன்னும் இப்போ வேறு யாராக இருந்தால் சொல்லி விடுங்க சொல்லும்போது அதையும் சொல்லுவார். அப்படித்தான் எனக்கு அறிமுகமானார், அப்படித்தான் எனக்கு சொல்லி விட்டார். ஏன்னா நாளை இயக்குனர் பண்ணும்போது அவர்கிட்ட மணிகண்டன் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னனால தான். அப்போ அதே மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர் ஒரு வேணும், அந்த மாதிரி உடல் வாகலில் குண்டாக இருக்கணும், கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் அப்படி இருக்கணுங்கிறன்னா அப்போ வந்து ஒரு அப்படி பார்த்தோன்னா என்னை பார்த்துட்டு, மாமா நீ வா, உங்கள் கண்டிப்பாக படம் பண்ணிடுவாங்க, நிச்சயமாக படம் பண்ணிடுவாங்க, ஆனால் சரியான டீமு அப்படின்னு சொன்னார். அப்பயே நான் நேராக போய் பார்த்தோன்னு இம்மிடியட்டாக நான் அவ்வளோ பெரிய பங்கு வச்சுருந்தேன். கூத்துப்பட்டில் முடியெல்லாம் வச்சுருந்து, ஆமாம் அப்படிலாம் வச்சுட்டு அப்போனா உங்கள் சொல்லும்போது அவங்களுடைய அப்ரோச் இருக்குல்ல, நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் வியக்க வச்சது. வழக்கமாக ஒரு ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்கிட்டு அப்படி கடந்து போயிடுவாங்க. அவரை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க இப்படி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவாயில்ல பெரிய ஆர்டிஸ்ட்டை பேசுகிற மாதிரி நம்மகிட்டையும் பேசுகிறாங்களே, இதுக்காகவே நம்ம அந்த கேரக்டருக்கு நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டு முடியை வெட்டிட்டு போலீஸ்காரர் மாதிரி வந்து ஷார்ட்டாக வெட் பண்ணிவிட்டு அப்படி வந்து நின்றேன். மணிகண்டனும் கார்த்திக்கும் சூப்பராக இருக்குது. ராவணம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு அது விஜய் சேதுபதி வந்து நானும் பண்ணியிருப்போம். நான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிப்பேன், விஜய் சேதுபதி வந்து ஒரு கேரக்டர் பண்ண முடியாது, எதிர்மறை கேரக்டர் மாதிரி. ஆனால் அது வந்து அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அது இல்லைன்னாலும் ட்ரை பண்ணுவேன்னா உடனே கிடச்சிருக்காது. அது எவ்வளோ நாள், ஆனால் அவங்களுடைய நட்பை விரிவுபடுத்துச்சு. தொடர்ந்து வந்து அவங்களுடைய பயணிக்கிறது, அது ஒரு பெரிய பேஸு, ஒரு கனெக்ட் பண்ணி விட்டது சேது தான். அது இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிற எல்லா படத்துலேயும் வந்து எங்கே இருக்கணும் இல்லையோ ஏதாவது ஒரு இடத்துல என்னை வைக்கணும்னு அவர் தோணும். அது நான் வந்து இப்போ ஜெனுவனாக ஒரு கார்த்தி என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதுக்கு நான் வேலை செய்யணும்னு இருப்பேன். அவரும் என் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முத்து நீங்கள் பண்ணுங்க இதை அப்படி சொல்லி கொடுப்பாரு. அப்போ நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன தான் நண்பர்களாக இருந்தால் கூட அங்கே ஒரு டைரக்டர், நான் ஆக்டர். அப்போ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்ன ப்ளே பண்ண வேண்டியிருக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான். அதில் வேலை செய்யும்போது அடுத்தடுத்து அதுதான் பார்ப்பாங்க. பழக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நீங்கள் பிஹேவ் பண்ணும்போது ஆக்டராக நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் எல்லா டைரக்டருக்கும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க.
அங்கே போனோன்னா நான் டேரக்டர் நான் வந்து மெனி டேரக்டர் நிறைய டேரக்டர் நான் வேலை செய்யணும். எல்லா டேரக்டரும் அவங்க ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது, நான் ஒரு வெள்ளை பேப்பராக போய் நிற்கணும். அங்கே அவங்க என்ன எழுதியிருக்காங்க அதை எடுத்து நான் பார்க்கணும். அதுக்குள்ளே நான் வந்து அவங்களோட கனெக்ட் ஆகிடணும் முதல்ல. அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஓகே இதான் வேணுமா இப்படி வேணுமா, சில விஷயங்கள் எனக்கு வந்து செட் ஆகுமாங்கிறதுல அவங்ககிட்டே நான் கேட்டுருவேன். இதனால் முடியுமா அப்படிங்கிற அவங்க சொல்லுவாங்க ஒரு ஐடியாஸ். சரி இதோட மேனரிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதோட பாடி லாங்குவேஜ், இதோட வட்டார மொழி எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய தயக்கம் ஏதாவது இருந்திருக்கா? ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இருந்திருக்கா உங்களுக்கு பெரிய தயக்கம்? அது சார்பட்டைக்கு இருந்தது. அதுக்கு இருந்தது. ஓகே, சார்பட்டைக்கு தான் இருந்துச்சு. என்ன மாதிரியான தயக்கம் அது? அந்த வட்டார மொழி. நான் பிறந்தது மதுரை. நான் அந்த வட்டார மொழியில் பேசி நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருந்தது. அப்புறம் என் மேலே என்னை விட பெரிய நம்பிக்கை வச்சது வந்து ரஞ்சித் சார் தான். நீ பண்ணுவ தலை, நீ பண்ணு, அதெல்லாம் ஜாலியாக பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அது சொல்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறது. அதை நம்ம செய்யணும். அந்த வட்டார மொழியை ஒர்க் ஷாப்லாம் வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்மளும் அந்த ஒரு இப்போ ஒரு சென்னை படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மீறி வந்து நம்ம நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நடிச்சிடக்கூடாதுன்னு விரும்புவேன் நான். அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். அந்த ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் சில நேரம் காசிமேட்டில் உள்ள நண்பர்கள், வியாசர்பாடில் இருக்கிற நண்பர்கள், அவங்களோட நேரில் போவோம். நேரில் உரையாடும்போது அவங்க பேசுகிறது, என்னடா நல்லா பேசிட்டு வந்து நிறுத்துன்னு பேசினீங்கிற அப்படின்னா, இல்லை மாமே சும்மா ஜாலியாக இருக்கிறா, நான் என்ஜாய் பண்ணுறேன், ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க நீங்கள. ஆமாம், மதுரையோட அப்படியே ஆரம்பித்து அவங்களுக்கே தெரியாது. அவன் அப்படியே ஒரு மாதிரி. எனக்கு என்னென்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஆக்டருக்கு வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்குறேன். தோற்றம் ரொம்ப ஆக்டருக்கு பிரதானமாக பார்க்குறேன். அந்த வட்டார மொழியில் பேசும்போது ஈஸியாக வந்து டைரக்டர் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி கதைக்களம், இந்த கதைக்களம் இந்த ஊரில் நடக்கக்கூடிய கதைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நியூட்ரலாக பேசி எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அது விரும்ப மாட்டாங்க சில பேர். அந்த மாதிரி டைரக்டர்லாம் வேலை செய்யுது. பட் என்னதான் நம்ம நோட் பண்ணாலும் மதுரைக்காரங்க பல பேர் வந்து பேசுகிறப்ப பயங்கர பாலிஷ்டாக ப்ரிப்பேர் பண்ணி பேசினாலும் அவங்க இவங்க எல்லாம் மாட்டிடுறீங்கல்ல. ஆமாம், மாட்டிடுறோம்ல. சின்ன சின்னது ஏன்னா அது 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 வந்துடும். பேசிட்டு இன்னும் மதுரை சிலம் பேசுகிற அப்படின்னு சொல்லிடுவாரு. அதான் சாரி சார் இன்னும் வருவாங்க. அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் மீறி வரும். ஆனால் அது 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 அதை அதை அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, ஆனால் அது அவுட்டாக பார்க்கும்போது வேற ஒரு கேரக்டராக வந்து நிற்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். அது நானும் பிரமிப்பாக பார்த்துருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இப்போ ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த காட்டன் இருக்குல்ல, இந்த காட்டனுடைய இதே வந்து இது எந்த ஒரு வட்டார மொழியிலும் எனக்கு தெரியாது. இது ஒரு மாதிரி இது நிறைய இங்கிலீஷ் பேசியிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தேன். என் பையன் கேட்குறான், டாடி இல்லை இல்லை ஓவர சீன் போட்டு நடிச்சிருங்க டாடி அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா நான் வந்து எப்படி நான் இப்படி இங்கிலீஷ் பேச மாட்டேன். ஆனால் என் பையன் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவான். அவன் வந்து இப்போ 7th தான் 6th முடிச்சிருக்கான், 7th போக போகிறான். அவன் மாதிரி பேசுவான். அவனு என் பொண்ணு நல்லா இங்கிலீஷில் பேசி பெருமையாக இருக்கான் அப்படின்னா. ஆனால் இந்த கேரக்டருடைய டிசைன் அங்கே இங்கே இங்கிலீஷில் பேசும்போது எனக்கும் வந்து அந்த கேரக்டருக்கு இது ரொம்ப நம்ம வாண்டடாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் அது டப்பிங்கில் வந்து நான் ரொம்ப இது இப்படி இருக்கிறத அதை ஏற்றுக்கிட்டாங்கிறது. என்னால் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் இல்லைங்க, என் மேலே நம்பிக்கையே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அது நீங்கள் இப்போ சொல்லுவீங்க, நாளைக்கு அப்படி ஒரு இது வர்றப்ப பயங்கரமாக பிரித்து தான் அது நம்மளால முடியும்னு ஒன்று இருக்குல்ல. நான் ரொம்ப கிளியராக தான் இருக்கேன். அந்த மாதிரி கதாபாத்திரம் லிட்டில் பிட் இங்கிலீஷில் ஆரம்பிச்சு இல்லை லிட்டில் பிசிஸ் இருக்குல்ல, அது வந்து அதான் சொன்னேன். அது நீங்கள் போட்ட வேர்டா சிவகுமார் முருகேசன், அதெல்லாம் எல்லாமே சிவகுமார் முருகேசன். லிட்டில் பிசிஸு லோ அப்புறம் பேருனா நேருடா, நேரு தான் பேசுகிறேன், ராஜீவ்காந்தியே என்னடா அப்பனுக்கு திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. இந்த விஷயமே வந்து ஒரு காமிக்கலாக ஒரு விஷயத்த அவர் கொண்டு போயிருக்க விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரக்டரு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரோட பேர் வியப்பாக இருந்துச்சு. முதல் நாள் படப்பிடிப்பில் வந்து அந்த பேர் அப்படி சொல்லும்போது என்ன அது வேறு மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கிறாப்புல, அவர் எப்படி எடுப்பார் அப்படின்னு பார்த்தா
வேறு மாதிரி இருந்ததுப்பா அவுட்டு. நாங்கள் எல்லாருமே படப்பிடிப்பு முடிச்சோம், அந்த மந்தையில் தான் உட்காந்துருந்தோம். தாய் கிழவியோட நிறையா அந்த குத்தாட்டம் போட்டுலாம் பார்த்துருப்பீங்க, இந்த டான்ஸில் ஆடி. அது ரொம்ப ஜாலியாக பண்ணுது. வேறு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து. என்ன கிராமம் அது? அது வந்து காடுபட்டின்னு சொல்லிட்டு சோழவந்தான் பக்கத்தில், மதுரை பக்கத்தில். ஓகே ஓகே. அது அந்த ஊர்லேயே தான் படப்பிடிப்பு எடுத்து நடத்துகிறாங்க. ரொம்ப பிரமாதமான அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு. படப்பிடிப்பு போகிற மாதிரியே தெரியாது, ஒரு ஜாலியாக ஒரு திருவிழா போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்றைக்கும் நிறைய பேர் இந்த ஊர் சைடு படப்பிடிப்பு நடக்கிறப்ப சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்து ஏப்பா என் வீட்டில் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன் இந்த சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா சீம்பால் மாடு கண்டு போட்டுருக்கோம். சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன். நான் அருள்தாஸ் சார்கிட்ட சொன்னேன், சூப்பராக இருக்குண்ணே, வெள்ளம்லாம் போட்டு ஒரு மாதிரி கொடுப்பாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு போயிட்டு. ஆனால் அது ஒரு சொன்னால் மறுநாள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த அன்பு இருக்குல்ல, பேரன்பு, அது வந்து இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சி. இல்லை அது அந்த பக்கம் அது ஒரு விஷயத்தை கேட்டுன்னு இமீடியட்டாக செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. அது நாங்கள் எல்லோரும் யூனிட்டில் எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்த்தோன்னு பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் போயிட்டோன்னா அதான் சொன்னேன், சாப்பாடு. நான் ஒரு சாப்பாடு ஒரு விரும்பி சாப்பாடுன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அப்படியே பிரமாதமாக. இங்கே யாருன்னு சொன்னால் நான், பாலசரவணன், சிங்கபலியன், அருள்தாஸ், முனிஷ்காந்த், சாப்பாடு எல்லாருமே வந்து சாப்பாட்டு ஒரு விரும்பி. ஆனால் அது ஒரு பிரமாதமான அந்த ஊர்களுடைய அந்த கல்ச்சரு வேறு மாதிரி இருந்தது. அது நைட் டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பழக்க வழக்கமாக இருந்ததா? இந்த 12 மணிக்கு மிட் நைட்டில் போய் கறி தோசை சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லை. இங்கே காலைல 6 மணிக்கு வர சொல்லி விடுவாங்க சாட்டுக்கு. ஓகே. இங்கே காலைல ராதிகா மேடம் இல்லைன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வர சொல்லுவாங்க. மேம் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு மேம் இல்லாத நாட்களில் தான் எங்களுக்கு காலையிலே வந்துடுவாங்க, சாப்பிட்டு வச்சுருவாங்க. புரியுது. மேம் இருக்கிறாங்க அப்படின்னா மேக்கப்புக்கு மட்டும் 3 மணி நேரம் ஆகும். அப்பா 3 மணி நேரம் ஆகும், நமக்கு 1 ஹவர் கழித்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இடம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து 12-15 நாள் அங்கே இருக்கணும், 20 நாள் இருக்கணும்னா 20 நாளும் கால் ஷூட் இருக்கும். ஒரு இடையில ஒரு நாள் இல்லைன்னா அப்படியே நண்பர்களை சந்திக்கிறது, வெளியில் சுற்றுறது, அந்த மாதிரி தான் ஜென்ரலாக எல்லா படப்பிடிப்பிலும் அப்படி தானே இருக்கும். மதுரையில் என்ன ஏரியா நீங்கள்? நான் வந்து ஜெயந்திபுரத்தில் இருக்கேன். ஜெயந்திபுரத்தில். ஓகே. இப்போ உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் இப்போ சிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய படிப்பு இதெல்லாம் எங்கே இருந்தது? மதுரையில் தான். நான் மதுரையில் வந்து தியாகராஜ ஸ்கூலில் தான் படித்தேன். நான் காலேஜ்லாம் நான் போகல. ஓகே ஓகே. காலேஜில் போகல. ரைட். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட சிஸ்டர் வந்து காலேஜில் லெக்சராக இருக்கா. அவள் வந்து தங்கச்சி நல்லா படிச்சிருக்கா. நமக்கு படிப்பு மேலே அதிகமாக அந்த மோகம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில்? அப்போ இல்லைன்னு இல்லை, குடும்ப சூழல் அது ஒரு பெரிய வேற ஒரு கிராஃப் இருக்கும். அது நான் இப்போ சின்னதில் வந்துட்டேன், சினிமாவுக்காக வந்துட்டேன். சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு 95ல் வந்துட்டேன். நான் 98லேருந்து சினிமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த 95 டைம்லலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபோட்டோ போய் கொடுப்போம், பெரிய ப்ராசஸ். கொண்டு போய் அவங்களாம் கூப்பிட்டா உண்டு, திருப்பி போய் நம்ம வாசலில் நிற்கணும், இந்த மாதிரி தானே இருந்தது. இல்லை நான் அது இப்போ தெரியுது நிறைய பேருக்கு தெரியுது. ஒரு டைமில் பேஜர் இருக்கும் தெரியுங்களா? ஆமாம், பேஜர் வச்சுருந்தேன். அந்த டைமில் இருந்து நான் இப்போ சினிமாக்குள்ளே இருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் தான் செல்ஃபோனும் வந்துச்சு. ஏன்னா பழைய ரொம்ப நாளாக போராடி சினிமாக்குள்ளே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், சீரியல் ட்ரை பண்ணேன். சீரியலில் தப்பாக நடித்து அது பெருசாக எனக்கும் சரி தான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் பண்ண சீரியல்ஸ் 98ல் என்ன சீரியல்? அப்போ வந்து ஒரு சன் டிவியில் ஒரு சீரியல் நான் நினைவில். நான் அப்போ வந்து இந்த ஈரமான ரோஜாவை சிவான்னு அவர் வந்து ஒரு சீரியல் பண்ணியிருப்பார். அதில் நண்பராக நடிச்சிருப்பேன். 2002 நினைக்கிறேன் அந்த சீரியல். தப்பாக நடித்தேன். அதுக்கப்புறம் தான் கூத்துப்பற்று உள்ளே போயிடுவோம், ப்ராப்பராக கற்றுக்கணும். கூத்துப்பற்று உள்ளே போயிட்டு அங்கேயே இருந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த முதல்ல நான் நடித்த படம் வர்ணம்னு ஒரு படம். அப்புறம் வர்ணம்னு ஒரு படம். அதில் விஜய் சேதுபதி அறிமுகம், நானும் அறிமுகம், முதல் படம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ணும்போது தான் அந்த நாளைய இயக்குனர் ட்ரை பண்ணி அப்புறம் தான் கார்த்திக் சுப்ராஜ் பேட்டா கொடுத்தாரு. அதில் வந்து தெரிய ஆரம்பித்தோம்.
பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாவே உங்களை இண்டஸ்ட்ரியில வந்து வேட்டை முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த ஒரு அடைமொழியில தானே கூப்பிட்டு நம்ம இருந்தாங்க. வெப்பம்னு ஒரு படம் பண்ணேன். ஆனா வேட்டை வெப்பம்க்கு அப்புறம் வேட்டை வந்து லிங்குசாமி சார் ஆ டைரக்ஷனில் பண்ணேன். அதில் இருந்தால் வேட்டை முத்துக்குமார் நான் வேட்டை முத்துக்குமார். சரி வச்சுக்கோங்க. ஆனா அப்படிதானே உங்களை கூப்பிட்டாங்க கொஞ்ச நாளாவே இல்லை இண்டஸ்ட்ரி. அப்படிதான் என்னுடைய இதில் கூகுளில் இருக்குது, வேட்டை முத்துக்குமார் தான் இருக்குது. நான் முத்துக்குமார் வேட்டை முத்துக்குமார். சரி ரைட் ஓகே. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, உங்களுக்கு விக்கிபீடியால பேஜே இல்லை, அது உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது நானும் பார்த்தேன். நான் ஏன்னு தெரியல எனக்கு. ஏன் இல்லை இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து உருவாக்கப்படும், அதில் சரியான தகவல்கள்லாம் இதில் இந்த இன்டர்வியூலே நிறைய விஷயம் இருக்கு. ஆரம்பிச்சது சீரியல்ஸ்ல இருந்தது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு விக்கிபீடியா மாதிரி தான் எனக்கு இந்த இன்டர்வியூவே. எல்லா விஷயத்தையும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் விக்கிபீடியாவில் நீங்கள் இல்லை தெரியல தெரியலையே. ஓகே, இதுக்கப்புறம் வரும் 2026 ஆரம்பிக்கப்படும். நன்றி அப்படின்னு நானும் நினைக்கிறேன். கரெக்டா? சில கேள்வி ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஸோ நான் இப்போ ப்ரீவியஸாக கேட்டது அந்த வேட்டை முத்துக்குமாருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே பாருங்க மக்களே, தட் தட் இன்னசென்ட் சோல் எவர் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கலாம். பார்த்தீங்களா? அது இன்னசென்ட் இல்லை, அது என்கவுண்டர் சீனு. அது வேட்டையில் அந்த சீன் பாண்டிச்சேரியில் எடுக்கப்பட்டது. ஆர்யா சாருக்கு எனக்குள்ள காட்சி. ஆமாம், அதில் ஒரு காலே எனக்கு வந்து அடிபட்டிருக்கோம். ஓகே, சீனில் கால் நொண்டி நடந்திருப்பேன். அப்புறம் என்கவுண்டர் சீன் நடக்கும்போது கூட லிங்குசாமி சார்கிட்ட, சார் கால் விழுந்துட்டேன், கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஆனால் அவர் எடுக்க வேண்டிய அந்த பெர்மிஷன் வந்து அன்னைக்கு முறை தான் இருந்தது டைம். ஓகே, ஆமாம். அது நான் என்ன பண்ணேன், நொண்டி நடந்தேன். ஆனால் காலில் அடிபட்ட மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் சீன் தாங்கி அப்போ அது கேரக்டருக்காக இல்லையா? கேரக்டர் உண்மையிலே வலி. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அது என்னுடைய மறக்க முடியாத இடம். ஆனால் இன்றைக்கி அது நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்தா எனக்கு வேட்டை முத்துக்குமாருங்கிற பேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் மத்தியில் நின்றுது இந்த வேட்டை படம். அதுவும் இந்த நேரத்தில் லிங்குசாமி சாருக்கு பெரிய நன்றி. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஆர்யாவை பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு சார்பட்டால பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த 2 ஆர்யாவுக்குமான அந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க, பர்சனாக எப்படி பார்க்குறீங்க? அவர் சார்பட்டை பண்ணும்போது இந்த வேட்டை இதை சொல்லும்போது அப்போ அவருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் சினிமா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுங்கிறது நமக்கு அது தெரியாது. ஓகே, நம்ம இவர் கூட நம்ம அந்த மாதிரி ஒரு சீன் நடிக்கிறோம், ஆனால் காலப்போக்கில் அது ஒன்று மாறும் அப்படிங்கிறது. நம்ம ஜெனுவனாக அந்த வேலையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அது எங்கெங்கே கனெக்ட் பண்ணுவோம். நான் ஆர்யா சார் கூட நான் வந்து சார்பட்டை நடித்து அது அவுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஆர்யா சார் நானும் ஒரு வெப் சீரிஸும் பண்ணோம், வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த வெப் சீரிஸ். அதில் வந்து அதை தொடர்ந்து அவர் கூட பயணித்தோம். அந்த அடுத்த சீரீஸு அதில் இருந்தது. அதே மாதிரி ரஜினி சாரோடைய பெரிய ரசிகன், பேட்டையில் அவருக்கு கூட நடித்தது. இப்போ சினிமாவை வந்து நம்ம ஒன்று அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போகும் நம்ம வேலை. ஆனால் நல்லா இருக்குது. அது இவங்க கூட நடிக்கணுமா, அவங்க கூட அப்படிலாம் ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும். சினிமா வர்றதுக்கு அதை நோக்கி காலம் கடத்திக்கிட்டே இருக்கு, காலம் கடத்திட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ரொம்ப பொறுப்பாயிடுச்சுன்னு தோணுது எனக்கு. இப்போ என் மேலே ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் வந்து இந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அப்படின்னு என்னை கூப்பிட்ட உடனே அதுக்காக நான் வேலை செய்யணும். அது ஒரு சம்பளம் வாங்குறேன், என் முதலாளிகிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி தான். தயாரிப்பாளர் முதலாளி, டைரக்டர் என்னை வச்சு படம் பண்ணுறாரு, பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த கேரக்டருக்கு நம்ம ஜெனுவனாக நம்ம வேலை செய்யணும், அந்த கேரக்டரோட குணாதிசயத்துக்கும் நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறதுல ரொம்ப வந்து அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், அது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது இப்போ இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நம்மளை கூப்பிட்டு இப்போ நம்ம அந்த கேரக்டருக்கு நமக்கு ஒருத்தவங்க ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எழுதுறாங்கன்னா அப்போ நான் முந்தைய படங்களுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறேங்கிறது ஒரு விஷயந்தான் அது. அதே நேரத்தில் மக்களுடைய ரசிக்கிறாங்க, எதெல்லாம் ரசிக்கிறாங்க, இரிட்டேட்டாக இருக்கும்போது வெறுத்தாங்க, ஜாலியாக பேசும்போதும் அவங்க வந்து காமிக்கல் பண்ணும்போது ரசிக்கிறாங்க. இப்போ அது ஒரு வேலை. அது வந்து அதை பார்வை ஆடியன்ஸை வந்து அவங்கள கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு தாக்கத்தை ஏதோ ஒரு வகையில் உண்டு பண்ணனால தான் அவங்க மனசில் நிற்கிறோம்.
ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிக்க வரும்போது எதெல்லாம் நமக்கு புது புது நடிகனாக புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி நடிக்கிறது ரொம்ப இயல்பாக, ரொம்ப வந்து மூளையை போட்டு யோசிக்க மாட்டேன். நமக்கு என்ன வருதில்ல ஸ்ட்ராங்காக இருந்து அதில் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். ஓகே. ஸோ சார்பட்டா 2 அடுத்து வந்து தயாராகிட்டு இருக்கு. நிறைய பேரோட இதில் வந்து அது ப்ரீக்வலாக இருக்கிறதுனால உங்களோட இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. தெரியல, எனக்கு ஃப்ரீக்குவலாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும். ஓகே. அவர் என்றைக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் அன்றைக்கி ரெடி ஆகிடுவேன். ஓகே. அது மேபி ஜூன்லேருந்து போகிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ எனி டைம் அழைப்பு வரும். வரும் கண்டிப்பாக. ஸோ இறுதியாக முக்கியமான ஒரு கேள்வி, இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் பிஎஸ். ஓஹோ, பார்த்துறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதில் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் இது வந்து நீங்கள் தான். காட்டுங்க. ஓகே, எப்படி எடுத்தீங்க? இதில் வந்து ட்ரெய்லரில் வந்துச்சா? ட்ரெய்லரில் வந்துருச்சு. முதல் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஸோ அப்போ உள்ள தளபதி வெற்றி கொண்டார். அதில் ஒன்று சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டுன்னு, பெருசு ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அவன் யார் என்னன்னு பார்த்து சொல்ல அப்படின்னு என்னோடய வாய்ஸ் வரும். அப்போ வந்து அது ஒரு வாய்ஸ் ஓவராக வினோத் சார் வச்சுருந்தார். அதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணி கேட்கலையா? ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே இதில். அது ஓகே. அது ஆனால் அது நான் ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும்னு தெரியல. ஒரு நடிகரை அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கா உங்களுக்கும் விஜய் சாருக்குமான ஒரு இருக்கு அதெல்லாம் இருக்குது. அதை இதுவும் சொல்லிவிடக்கூடாது. அது வினோத் சார், எனக்கு விஜய் சார் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. அவரும் பார்த்துட்டு உங்கள் ஓக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் விஜய் சார் சொல்லியிருக்காரு. ஏதோ பர்டிகுலர் ரோல் சொன்னாரா? இது மகான் சார்பட்டா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் எக்ஸைட்டாக அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகே. ஸோ மீண்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஏன்னா அடுத்து ஒரு லைன் அப்பில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த கனவு எல்லாமே ஒவ்வொன்றா காலம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் நிறைவேறாத கனவு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு? நிறைவேறாத கனவுலாம் இல்லை. அப்படி முன்னாடி எனக்கு இது நிறைவேறாத ஆசை நிறைய அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் வந்து குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்டோமோ அது ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒன்று வரும் வர்ற வாய்ப்புகளை எதுவுமே தட்டி எதுவுமே விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன். ரொம்ப கிடைக்கிற ஸ்ட்ராங்கான கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதில் வேலை செஞ்சு அதை ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாக நடிக்கணுங்கிறதுல தான் விரும்புகிறேன். நான் ஒரு இயல்பை மீறி போயிடக்கூடாது. அந்த ஆர்டிஸ்ட்டு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா விரும்புவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இது இந்த கிராஃப்லேயே நடிச்சுட்டு இந்த கிராஃப்லேயே நடிக்கணும், வில்லனாகவும் நடிக்கணும், காமெடியாக நடிக்கணும், நல்ல ஒரு குடும்ப பங்கான ஒரு கதாபாத்திரமும் நடிக்கணும். பல்வேறு முகம் அது பார்வையாளர் அவங்களுடைய கதாபாத்திரமாக தான் நான் சினிமாவில் பிரதிபலிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதை நோக்கி பயணிக்கிறேன். வரும். ஓகே. ஸோ காட்டானில் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ அடுத்த வரக்கூடிய கனவு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்த ஒரு இன்டர்வியூவாகவும் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட்டாக ஒரு 20 மினிட்ஸில் போகுது பாப்பா நிப்பாட்றியா இல்லையா? இல்லை அப்படி இல்லை, நான் ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்தோம். ஓகே. ஸோ அந்த நேரத்தை வந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட இன்டர்வியூவில் நம்ம சந்திப்போம். நன்றிங்க. சினிமா எக்ஸ்பிரஸ் உங்களெல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ பார்வையாளர் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.